தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையும். இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். 25வது வசனம் 26வது வசனம் கூட வாசிச்சிடலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. நம்ம வாசித்ததான வசனத்தினுடைய கடைசியில நம்ம வாசிக்கும் போது அங்க இப்படியாக நேபுகாத் நேச்சார் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, உன்னதமான தேவனுடைய தாசர். இன்றைக்கு தியானிக்க போகிறதான செய்திக்கு நான் இவ்வாறு தலைப்பு எடுத்திருக்கிறேன்: உண்மையான கிறிஸ்தவன், உண்மையுள்ள கிறிஸ்தவன். இங்க இந்த வசனத்தை நம்மளுடைய தலைப்பிற்கு ஏற்ப வாசிக்க வேண்டும் என்றால், உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே அப்படின்னு வாசிக்கணும். இங்க நம்ம வாசிச்சதான அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நன்கு அறிமுகமான ஒரு நிகழ்வு. இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாபிலோனிய தேசத்திற்கு சிறைபிடித்து சென்ற ராஜாக்களில் ஒருவன் நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து சென்று அங்கே சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து தேசத்துல தலை சிறந்த ஒரு ஸ்தானத்துல ஏற்படுத்தி வைத்திருந்தான். சோ அப்படி ஏற்படுத்தப்பட்டதான வாலிபர்களில் 3 தான் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 வாலிபர்களுக்கும் பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு மகாணத்துல அவர்களை விசாரிப்புக்காரர்களாக வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பிரதானமான பொறுப்பு கொடுத்து இவர்களை அந்த தேசத்துல நேபுகாத் நேச்சார் வைத்திருக்கிறான். நேபுகாத் நேச்சாருடைய காலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகம் முழுவதிலும் இருக்கிறதான எல்லா ராஜாக்களும் அவனை கண்டு அஞ்சுகிற, அல்லது உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் இவனுக்கு கப்பம் கட்டுகிறதான அப்படிப்பட்டதான நாட்கள் அது. உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக வைத்து பாபிலோனிய ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருந்த நாட்கள் அது. அதனால இவனுக்கு இயல்பாவே இந்த ராஜாவுக்கு ஒரு கர்வம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அவனுக்குள்ள ஒரு தற்பெருமைங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. போதா குறைக்கு சுற்றி இருக்கிற ஆட்களும் ராஜாவை புகழ்றத ஒரு பிரதானமான வேலையாவே வச்சிருக்கிறான். அது எதுக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை, அரசியல்வாதிகளை புகழ்றதுக்குன்னே ஒரு கூட்டம் கூடவே என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, வாழ்க வாழ்கன்னு என்ன செய்யும், கத்திக்கிட்டே இருக்கும். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே என்ன செய்வான், கத்துவான், வாழ்க வாழ்க அப்படின்னு. இப்படி புகழ்ச்சியை விரும்புகிற கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது.
அன்றைக்கும் என்ன செய்தது? இருந்தது. இந்த புகழ்ச்சியை விரும்புகிற ராஜாவா நேபுகாத்நேச்சார் இருந்ததுனால ஒரு பொற்சிலையை ஏற்படுத்தணும், அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும், அதை தவிர்த்து வேற ஒன்றையும் வணங்கக்கூடாது அப்படின்னு எல்லாருடைய ஆலோசனையின்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறான். அந்த சிலையை வணங்காதவர்களுக்கு அக்கினி சூளையில கொண்டு போய் அவர்களை போடணும் அப்படிங்கிறது அவனுடைய சட்டம். இப்ப கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல 3 பேர் அதை செய்யறதில்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான இந்த 3 பேர் ராஜா ஏற்படுத்தி இருக்கிற பொற்சிலைய வணங்கவில்லை என்கிறதை அறிந்து சிலர் ராஜாவின் இடத்துல போய் சொல்றாங்க, இவர்கள் 3 பேர் என்ன செய்யறதில்ல, அந்த சிலைய வணங்குகிறது இல்லை. அப்படி வணங்காதவர்களுக்கு நீர் சொல்லி இருக்கிற தண்டனையின்படி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ராஜா இந்த 3 அழைக்கிறார். எதற்கு என்றால் இவர்களிடத்துல நயமாய் பேசும்படி. நயமா பேசி இவங்களை ஒரு சிலை தானப்பா, சிலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு 2 கும்பிடு போட்டுட்டு வர்றதுல என்னப்பா பிரச்சனை ஆயிரப்போகுது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல அப்படின்னு நயமாய் பேசும்படி அழைக்கிறான். இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நயமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நழுவி நாசமாய் போனவர்கள் உண்டு. என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. நிறைய நேரங்கள்ல நயமாய் பேசப்படுகிறவர்களுக்கு செவிசாய்த்து கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நழுவி போனவர்கள் வாழ்க்கையவே இழந்து போனார்கள். இங்க ராஜாவும் அப்படித்தான் சொல்றான். ராஜாவும் இவர்களை அழைத்து நயமாத்தான் பேசுறான். ஒரே ஒரு சிலைக்கு முன்னாடி ஒரு சல்யூட் தானே, 2 கும்பிடு தானே, போட்டுட்டு போயிட வேண்டிதானே, அதுல என்னப்பா பிரச்சனை? நிறைய நேரங்கள்ல நம்மையும் இந்த உலகம் பார்த்து அப்படித்தான் சொல்லுது. இதுல என்னங்க பெருசா பாதிப்பு வந்துட போதே, ஒரு பொறி உருண்டையில என்னங்க பாதிப்பு வந்துட போதே, ஒரு சுண்டல்ல என்னங்க பாதிப்பு வந்துட போதே, ஒரு வாழைப்பழத்துல என்னங்க வந்துட போதே, ஒரே ஒரு சல்யூட் தானே, ஒரே ஒரு, நீங்களே நிறைய லிஸ்ட் வச்சிருப்பீங்க, யோசிச்சு பார்த்து சொல்லி பார்த்துக்கோங்க. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஒரே ஒன்னே ஒண்ணு, இதுல என்ன ஆயிடப்போகுது, இதுல என்ன ஆயிடப்போகுது, நழுவி போயிடக்கூடாது. இங்க இவர்கள் பண்ணியது என்ன? ராஜா இப்படி சொன்ன உடனே 3 பேரும் சரி ராஜாவே, நீர் சொல்றபடி ஒரே ஒரு வணக்கம் தானே, நாங்க செஞ்சுட்டு போயிடறோம்னு செய்யல. மாறாக இந்த 3 ராஜாவுக்கு பிரதியுத்தரம் பண்ணுகிறார்கள். என்ன பிரதியுத்தரம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இவங்க சொல்ற பதிலே எப்படி இருக்குன்னா ரொம்ப தெனாவுட்டா இருக்குது. ரொம்ப நம்ம சொல்லுவோம்ல, திமுறா பதில் சொல்றாங்க. இங்க அப்படித்தான் இவங்க பதில் சொல்றாங்க. இத குறிச்சு உமக்கு நாங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் உம்மிடத்துல வந்து நாங்க இதனால தான் வணங்கல, இதனால தான் நாங்க அந்த சிலைக்கு முன்னாடி வரல, இதனால தான் நாங்க இப்படி இருக்கிறோம், எங்கள் தேவன் இப்படி, அதனால நாங்க இப்படி செய்ய மாட்டோம், இப்படி எல்லாம் நாங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, உமக்கு விளக்கம் சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்படி போய் பதில் சொன்னா புகழ்ச்சியை விரும்புகிற ஒரு ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளா இருந்தோம்னா கொஞ்சம் மழுப்பி, கொஞ்சம் உருட்டி, அப்படி இப்படின்னு அப்படியே கொஞ்சம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருப்போம். இவங்க அப்படியெல்லாம் சொல்லல. இதுக்கு உமக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே சூளையில தூக்கி போடுறியா, போட்டுக்கோ, எங்களை நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். இதுதான் இவங்களுடைய பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. இத கேட்ட மாத்திரத்துல ராஜாவுக்கு புகழ்ச்சியை விரும்புகிறவனாச்சே ரொம்ப கோபம் வந்துருச்சு.
உச்சந்தலையில கோபம் ஏறி நின்னு சொல்றான், இவங்களை சாதாரணமான அக்கினி சூளையில போடக்கூடாது. எப்படி போடணும்? எரிகிற அக்கினி சூளைய 7 மடங்கு பெரிதாக்கு. அந்த அக்கினி சூளையில கொண்டு போய் இவர்களை என்ன செய்? போடு. கோபம் உச்சியில ஏறி போச்சு. அப்புறம் சொல்றான், தேசத்துல இருக்கிறதான ராணுவ வீரர்கள்ல பலசாலிகளை அழைத்து வாருங்கள். ஏப்ப சாப்பிடலாம் வேண்டாம், ஏன்னா அக்கினி சூளைக்கு போறதுக்கே அவங்களால முடியாது. அதனால பலசாலிகளை கூட்டிட்டு வா. அவங்கள வச்சு இவங்க 3 பேரையும் கொண்டு போய் என்ன செய்? போடு. நடந்தது என்ன? தூக்கிட்டு போனவெல்லாம் செத்து போயிட்டான். அக்கினி சூளையினுடைய அந்த வேகம் அவ்வளவு கொடியதா இருந்ததுனால தூக்கிட்டு போனவன் செத்து போயிட்டான். உள்ள தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சிட்டான்? கருகி போயிட்டான். இவங்க 3 பேரும் உள்ள போய் விழுகிறாங்க. அக்கினி சூளையில உள்ள விழுந்த உடனே அப்படி எழுப்பி நிற்கும் போது 3 பேராய் அல்ல 4 பேராய் எழுப்பி நிற்கிறார்கள். அல்லேலூயா. ராஜா பார்க்கிறான், தூக்கி போட்டது 3 பேர் அல்லவா, 3 பேர் கூட சேர்ந்து இன்னும் ஒருவர் உலாவிக் கொண்டு இருக்கிறாரே, அவர் தேவ புத்திரரின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை அக்கினி சூளையில நம்ம இருந்தாலும் நம்ம கூட உலாவும்படி ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் தனி ஆளு, நான் தனியா கஷ்டப்படுறேன், நான் தனியா போராடுறேன், எல்லா பிரச்சனையும் தனியா விடப்பட்ட ஆள் போல இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உன் கூட நான் இருக்கிறேன். ஆமென். எத்தனை அக்கினி சூளையில உன்னை தூக்கி போட்டாலும் அந்த அக்கினி சூளையின் நடுவுல உலாவி வரும்படி, உன்னை விடுவிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, இந்த ஆராதனையில இன்னைக்கு நீங்க என்ன சூழல்ல வந்திருக்கீங்கிறத கர்த்தர் ஒருவரே அறிவார். நீங்க ஒருவேளை தனிமையாய் விடப்பட்டது போல ஒரு அக்கினி சூளையில இருக்கிறது மாதிரியான சூழல்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட சொல்றாரு, உங்களோடு பேசுறாரு, உன் கூட நான் இருக்கிறேன் மகனே, உன் கூட நான் இருக்கிறேன் மகளே, உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை ஓட்டங்கள்ல ஓடிக்கொண்டிருப்பது இதுதான், நான் தனியா விடப்பட்டிருக்கிறேன், நான் மாத்திரம் போராடிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி ஜெயம் எடுப்பேன்? கர்த்தர் சொல்றாரு, நீ தனி ஆள் இல்ல, உன் கூட நான் இருக்கிறேன். நீ ஜெயம் எடுப்பாய், நீ வெற்றி பெறுவாய், உன்னை விடுவிப்பேன். உன்னை தப்புவிக்கிற கர்த்தர் நான் அல்லவா, உன் கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. ராஜாவின் கண்கள் இதை கண்டது. 3 பேரை போட்டான், கூட ஒருத்தன் ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உலாவிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. யார் அதுன்னு பார்த்தா அது தேவ புத்திரரின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. உடனே ராஜா வெளியே கொண்டு வாங்க 3 பேரையும் சொல்லி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராஜா சொல்றாரு, சகல பாபிலோனின் சமஸ்தத்திலையும் இவர்கள் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விடுதலை, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற அற்புதம், கர்த்தர் நமக்கு வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனம் சொல்லும், இவர்களோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஜனம் சொல்லும், நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க சர்ச்சுக்கு போனது வீணாகல, இவங்க தேவனை தேடினது வீணாகல, இவங்க ஜெபித்த ஜெபம் வீணாகல. கூட இருக்கிறவர்கள் சொல்ற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த கூட இருக்கிற ஆளு யாரு தெரியுமா? நம்மளை ஏசுன ஆளு, நம்மளை திட்டுன ஆளு, நம்ம மேல கோபப்பட்ட ஆளு, நம்மளை அடிக்க வந்த ஆளு, நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்ச ஆளு, நம்மளுக்கு தீமை செய்யணும்னு நினைச்ச ஆளு. இப்படிப்பட்ட ஆட்களை சொல்லும், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நமக்கு தீமை நினைக்க எத்தனை பேர் இருந்தாங்க, நம்மளை கீழே விழத்தள்ளணும்னு எத்தனை பேர் கங்கணம் கட்டினாங்க.
நம்மளை அழிக்கணும்னு நினைச்சவர்கள் உண்டு, நம்ம மேல கோபப்பட்டவர்கள் உண்டு, நம்மள இவெல்லாம் உருப்பிடுவானான்னு சொன்னவர்கள் உண்டு, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சிறிய ஆசீர்வாதத்தை கூட பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உண்டு. இவர்களே ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க, உன் தேவன் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர், நீ ஆராதிக்கிற இயேசு பெரியவர். கர்த்தர் அப்படி வல்லமையாய் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நேபுகாத் நேச்சார் இத சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த 3 பேருக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து தான் அழைக்கிறாரு. 26வது வசனத்துல, உன்னதமான தேவனுடைய தாசர். இந்த அடைமொழி நமக்கு வேண்டும். நம்மளை அழைக்கிற நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் உண்மையான கிறிஸ்தவன் ஆகிய சைமன் அப்படின்னு அழைக்கணும். நம்ம வீட்டுல நம்ம தெருவுல இருக்கிற நம்மளை பார்க்கிறவங்க நம்மளை பார்த்து உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாகிய அப்படின்னு நம்ம பேரை சொல்லணும். அப்படி நம்மை அழைக்கிற அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? என்னை பார்க்கிறவங்க எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் இவங்க தான் சொல்லணும். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் இயேசு பெரியவர் என்று சொல்லணும். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் கர்த்தர் எவ்வளவு வல்லமை மிகுந்தவர்னு சொல்லணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கிறீங்களா தேவன் செய்வார்னு? ஆமென். அப்படின்னா ஒரு 4 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியம் மிக வேகமாய் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்படிப்பட்டதான உன்னதமான தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்தார். அதற்கு காரணமா இருந்த 4 காரியங்கள். 17வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த 17வது வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அசைக்க முடியாத விசுவாசம், unshakable faith in God's power. தேவனுடைய வல்லமையின் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இருந்தது. தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அன்ஷேக்கபிள் ஃபெய்த். இதை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அசைக்க முடியாத விசுவாசம். நான் வெறுமனே விசுவாசம் என்று சொல்லவில்லை, மாறாக நான் சொல்றது எப்படி சொல்றேன்? புரியுதா உங்களுக்கு? கேக்குதா? எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆம், அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தாதான் இவர்களை போல பதில் சொல்ல முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இவர்களை போல பதில் சொல்லணும்னா அந்த அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத விசுவாசம் வேணும். நமக்கு நிறைய நேரங்கள்ல விசுவாசம் உண்டு. ஆனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா அப்படியே ஷேக்கபிள். புரியுதா உங்களுக்கு? அலையில அப்படியே இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் மேலையும் கீழையுமா ஏறி இறங்குற மாதிரி ஷேக்கபிள் ஃபெய்த். கொஞ்சம் அப்படி ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம். திடீர்னு ரொம்ப விசுவாசம், திடீர்னு கொஞ்சம் விசுவாசம், திடீர்னு ஒண்ணுமே இல்லை. எரிந்து எரிந்து அணைகிற தீபமாய் அல்ல, எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற தீபமாய். ஆமென். அல்லேலூயா. எப்போதும் பிரைட்னஸோட இருக்கிற தீபமாய். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நம்மிடத்துல என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நோ அதர் எக்ஸ்பிளனேஷன். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஜோம் பண்றேன் பாஸ்டர், ஆண்டவர் செய்வார்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஜோமனிக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், இந்த இருக்கிறேன் நினைக்கிறேன், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு செய்வார். அவர் வல்லவர், அவர் எனக்கு அற்புதம் செய்வார்.
அல்லேலூயா. என்ன பிரதர், கர்த்தர் நன்மை செய்வாரா? நினைக்கிறேன்ல, செய்வார். அல்லேலூயா. ஜோமனிங்களா? ஜெபித்திருக்கிறேன், செய்வார். ஜோமனிக்கிட்டே இருக்கிறேன், நினைக்கிறேன், அதுக்கு பேச்சே கிடையாது. அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்கள் சொல்ற ஒரே வார்த்தை, என்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர், அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த மழுப்புகிற அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. புரியுதா? மழுப்புகிற விசுவாசம் அல்ல, ஒரே வார்த்தையில சொல்ற விசுவாசம் தான் அசைக்க முடியாத விசுவாசம். அவர் தப்புவிக்க வல்லவர், செய்வார். அதுக்கு மேல பேச்சே இல்லை. இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீங்க இது மாதிரியான அசைக்க முடியாத விசுவாசத்துல உங்களை நிலைநிறுத்தி விடுங்கள். அதுல நின்றுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். விடுவிக்காமற் போனாலும் இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, சரண்டர்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் வில், தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நம்பிக்கையை காட்டுகிறது. இங்க விடுவிக்காமற் போனாலும் என்று இவர்கள் சொன்ன வார்த்தை அவிசுவாசம் அல்ல, அது இவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் அல்ல. மாறாக இது என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் விடுவிக்காமல் போனாலும், நாங்க அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே வர்றது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது இதுதான், தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதான நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேட்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் செய்வார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கு. ஆனாலும் இயேசு சொன்னார் பாருங்க, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்புக்குள்ள நீங்களும் நானும் வந்துடணும். எப்ப பாரு நான் நினைக்கிறது நடந்துடணும், நான் கேட்கறது கொடுத்துடணும், ஆண்டவர் எனக்கு செஞ்சிடணும், என்ன ஏன் அப்படியே இருக்கணும்? நம்ம அவருடைய சித்தத்தின்படி வாழ அர்ப்பணிக்க வேண்டாமா? என் சித்தத்தின்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? நம்ம நிறைய நேரங்களில் 40 மார்க் எடுத்து பாஸ் பண்றதுக்கே ஆசைப்படுறோம். அவரோ நமக்கு 100 மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? 40 மார்க் வாங்கினா போதும், பாஸ் ஆயிட்டா போதும். அவர் நம்மளை அவுட்ஸ்டாண்டிங்கா மாத்தணும்னு நினைக்கிறாரு, நம்மளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. தேவ சித்தத்துக்கும் நம்மளுடைய விருப்பத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நம்ம விருப்பம் 40 தான், அவருடைய சித்தம் 100. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் இந்த வசனங்களை தியானம் பண்ணும்போது, இந்த 3 பேரோட அக்னி ஜுவாலையில உலாவும்படி அவரே இறங்கி வந்தாரு. ஏன் தெரியுமா? உங்க சித்தம் இவங்க அர்ப்பணிச்சதுனால தான் அவரே இறங்கி வந்துட்டார். அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இருந்திருந்தா கூட ஆண்டவர் அங்கிருந்தே ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு, வெளியே வாப்பா அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. இவங்க பாருங்க, விடுவிக்காமற் போனாலும் சொன்ன உடனே இவ்வளவு என் மேல என் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவரே என்ன செஞ்சிட்டாரு, கூட இறங்கி வந்துட்டார். அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதான நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கையினுடைய அந்த உச்சப்படியே அதுதாங்க. ஆண்டவர் செய்வார்னு நம்புற நாம
அவர் சித்தத்தின்படி செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிற நாம அவர் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அந்த விசுவாசத்தின் உச்சப்படி. இவர்களுக்குள் அது இருந்தது, கர்த்தர் இவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. நமக்குள்ள அது இருக்குமானால் கர்த்தர் நம்மையும் தப்புவிப்பார். மூன்றாவது, நம்ம வாசிக்கிற வசனத்துல மிக வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இவங்க சொல்றாங்க, இந்த ரெண்டு வசனங்களின் அடிப்படையில நம்ம பார்த்து கொள்வது என்ன அப்படின்னா, they refuse to compromise. ஒத்து போகாமை. ராஜா கூப்பிட்டு பேசுறாரு. எவ்வளவு பெரிய ராஜா, உலகமே பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ராஜா கூப்பிட்டு நயமாய் பேசுகிறார். இவர்களோ refused to compromise. ஒத்து போகவில்லை. தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. நிறைய பேர் இப்படித்தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ரெஃப்யூஸ் டு காம்ப்ரமைஸ். உலகத்தோடு ஒத்து போகாத. அல்லேலூயா. ஆமா, அநேகரை பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அவங்கள மாதிரி பரிசுத்தவான் யாருமே இல்லை. சபைக்கு வர்ற விதமும், சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற விதமும், அல்லேலூயா, என்ன அபிஷேகம், என்ன பாட்டு, என்ன ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமையோட எல்லாம் போயிருது. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆள் யாரா மாறிடுது? முழு உலகத்தானா மாறி. ஐயோ, ரொம்ப பரிதாபம். தேவ பிள்ளையே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை இந்த 3 பேர் ஒத்து போயிருந்தா பாபிலோன்ல விசாரிப்புக்குன்னு ஏற்படுத்தப்பட்டதான இந்த பொசிஷன் இன்னும் பெருசா என்ன செஞ்சிருக்கோம்? மாறி இருக்கும். பெரிய பதவியெல்லாம் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன செய்யல? ஒத்து போகல. ஒத்து போகாதனால கர்த்தர் பார்த்தாரு, இவங்களை இன்னும் பெரிய ஆளா என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். கரேஜியஸ் விட்னஸ், தைரியமான சாட்சி. இந்த 3 பேரும் ரொம்ப தைரியமா ஒரு சாட்சி சொல்றாங்க. அது என்ன சாட்சி தெரியுமா? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு தைரியமான சாட்சிங்க. அது சொல்லிட்டு சொல்றாங்க, விடுவிக்காமற் போனாலும் என்ன செய்ய மாட்டேன், உம்முடைய தேவர்களுக்கும் ஆராதனை செய்ய மாட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பொற்சிலையை வணங்கலங்கிறதான் பிரச்சனை. ஆனா இவங்க ஒரு வார்த்தையை கூட என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சேர்த்துக்கிட்டாங்க. தேவர்களையும் வணங்குவதில்லை, பொற்சிலையும் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். தைரியமான ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து பாருங்கள். அவருக்கென்று உங்க குடும்பத்துல நீங்க சாட்சியா நின்று பாருங்க. ஆமா, குடும்பம் நம்மளை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கான வழிகளை சாத்தானால் ஏவப்பட்டு செய்வார்கள். புரியுதா உங்களுக்கு? ஃபங்க்ஷன் வைக்கிற ஆளெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கும். ஏன்னா நீ சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? போகக்கூடாது. சாட்சியா நில்லுங்க. ஆமென். ஆமா, எங்க அப்பா அடிக்கடி சொல்றது அதுதான். நான் கல்யாணத்துக்கு வரணும்னு நீ நினைச்சனா, நீ என்னைக்கு கல்யாணம் வைக்க மாட்ட? ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்ட. நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நீ என்ன செய்யற? ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அந்த சாட்சியை ஏற்படுத்துங்க. நீங்க வரணும்னு உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க உறவுகள் நினைச்சா ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? ஃபங்க்ஷன் வைக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஃபங்க்ஷன். நீங்க வர வேண்டாம்னு நினைச்சா என்ன செய்யட்டும்? வைக்கட்டும். நீங்க ஆலயத்துல வந்து சாட்சியா நில்லுங்க. அல்லேலூயா. ஆமாங்க, நம்மள அப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த 4 காரியங்களை தியானித்த நம்ம இது மாதிரி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம்.